ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஞான யோகம் பண்ண முடியுமா, பக்தி யோகம் பண்ண முடியுமா? இதுக்காகத்தான் ஸ்ரீவசன பூஷணத்திலே பிள்ளைலோக்காச்சாரியர் ரொம்ப அழகா எடுத்து காட்டுறார். நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், திருநாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் எதையுமே உபாயமாக பண்ண மாட்டார்கள். ஏன் அவர்கள் பண்ண மாட்டார்கள்னா, அவர்கள் சக்தி இல்லைன்னு இல்லை. இப்ப நாதமுனிகளால பக்தி யோகம் பண்ண முடியாத நல்ல சாஸ்திரத்துல கை தேர்ந்தவர், யோக சக்தி உடையவர். அவர் நினைச்சா நல்ல பக்தி யோகம் பண்ணலாம். ஏன்னா பக்தி யோகம்ங்கிறது நம்மனும் ஒரு 4 பாட்டு பாடிட்டோம்னா பக்தி யோகம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. அப்படியே கையை தூக்கி ஆடி பாட்டு பாடினா அதுதான் பக்தி யோகம் நினைச்சோம். அது பக்தி யோகம் கிடையாது. சாஸ்திரத்துல சொன்ன பக்தி யோகம் என்றால் அதுக்கு நல்ல அஷ்டாங்க யோகம் போல தெரிஞ்சிருக்கணும், நல்ல கர்மயோகம் கை வந்திருக்கணும், ஞான யோகம் கை வந்திருக்கணும். அதுக்கு மேல விடாமல் எம்பெருமானியே தைலதாரா விச்சின்ன ஸ்மிருதி சந்தான மாத்திரம்னு சொல்லுவார்கள். அந்த எண்ணெய் எப்படி மேலேருந்து கீழே விழும்பொழுது ஒரு துளி கூட பெசகாம அப்படியே நேர்கோடா வருமோ அதை போல எம்பெருமானை நாம் விடாமல் சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். அதுக்குதான் பக்தி யோகம்னு பேரு. அந்த பக்தி யோகம் யாரு பண்ண முடியும்? திரைவர்ணிகர்கள் தான் பண்ண முடியும் முதல்ல. ஏன்னா அஷ்டாங்க யோகம்லாம் இருக்கிறதுனாலே கர்மயோகம்லாம் பண்ண வேண்டி இருக்கிறதா. கர்மயோகம்னாலே அதுல யாக யஜ்யங்கள்லாம் வரும். இதெல்லாம் யாக யஜ்யங்கள் யாரு பண்ண முடியும்? உபநயனமான பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் இவர்கள் தான் பண்ண முடியும். அதனால இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இது எல்லாமே புருஷர்களுக்கு, உபநயனமான பிராமண சத்திரிய வைசியர்களுக்கு தான். மற்றவர்களுக்கெல்லாம் கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகமும் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் வேற உபாயங்கள். திருநாம சங்கீர்த்தனம் எல்லாருக்கும் பொதுவான உபாயம். திருவிளக்கெருக்கை எல்லாருக்கும் பொதுவான உபாயம். திரு அலகிடுகை, ஒரு கோயிலை சுத்தம் பண்றது, இதெல்லாம் கூட உபாயமா காட்டப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. பகவானை அடைவதற்கு பல பல வழிகள் காட்டப்பட்டிருக்கு. அதுல சில வழிகள் எல்லாருக்கும் பொதுவானது, சில வழிகள் ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு. ஏன் அவர்களுக்கு மட்டும் அதுன்னா அதுதான் மற்றவர்களுக்கும் சேர்த்து வேற உபாயங்கள் இருக்கேன். இப்ப இந்த வழி 4 பேர் தான் போனோம், இந்த வழி 100 பேர் போகலான்னு சொல்லும் பொழுது ஏன் அந்த வழியில 4 பேர் தான் போனோம், நானும் அங்கேயே போறேன்னு சொல்றது நமக்கு அர்த்தம் இல்லை. இதே வழி இந்த வழியில போனாலும் இன்னும் சுலபமாவே போயிடலாம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் பண்றதை விட திருநாம சங்கீர்த்தனம் பண்றதோ, ஒரு கோயிலை பெருக்கி சுத்தம் பண்றதோ, மாலை கட்டி கொடுக்கறதோ, இதெல்லாம் ரொம்ப சுலபமான காரியங்கள். அதை விடாமல் ஒழுங்கா பண்ணி அது கிரமமா பண்ணினாலே மோட்சத்துக்கு போகலாம்னு சாஸ்திரம் காட்டுறது. அதனால சாஸ்திரத்துல சரணாகதியை தவிரவே மற்ற உபாயங்கள் இருக்கு. சாஸ்திரங்கிறது எப்பொழுதுமே ஓரவஞ்சனை கிடையாது, ஒருத்தரை தள்ளி விடுறது கிடையாது. எல்லாருக்கும் பொதுவா நல்லது பண்ணக்கூடியதுதான் சாஸ்திரங்கிறது. எதுக்காக இது சொல்ல வந்தேன்னா, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்ங்கிறது இவர்கள் தான் பண்ண முடியும். அப்படி பார்த்தாலும் கூட நம்முடைய பெரியவர்கள் அதை பண்ணவில்லை. ஏன் பண்ணவில்லை? நல்ல ஞானம் உள்ளவர்கள் தானே, நல்ல சக்தி உள்ளவர்கள் தானே, எல்லா அனுஷ்டானமும் தெரிந்தவர்கள் தானே. ஏன் பண்ணலைன்னா, அதுல சக்தி அசக்தராக அவர்கள் பண்ணாமல் இருக்கல, ஆனா சொரூப விரோதம்ங்கிறதுனால பண்ணாம இருக்கார்கள். கர்மயோகம் பண்ணினா நம்முடைய சொரூபத்துக்கு விரோதமாயிடும். ஏன்னா பரதந்திரனா இருந்ததுன்னா பகவானே அண்டி இருப்பவனாக சொல்லிக்கொண்டு நான் போய் ஒரு உபாயத்தை அனுஷ்டித்தேன்னா நானே பகவானை அடையறதுக்கு நானே ஒரு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னா பாரதந்திரியம் போயிடுத்தேன். ஸ்வரூப விரோதங்கிறதுனால தான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தை நம்முடைய பெரியவர்கள் அனுஷ்டிக்கவில்லை. மற்றபடி அவர்களுக்கு சக்தி இல்லைங்கிறதுனால விடல. ஏன்னா சக்தி இல்லாம விடுறது நாம. இப்ப நமக்கு கர்மயோகம் பண்ண முடியாது, ஞான யோகம் பண்றதுக்கு சக்தி இல்லை, பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இல்லை. நாம் விட்டோம்னா சக்தி இல்லாம விட்டோம். இது அந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு நான் சரணாதியே பண்றேன், அந்த பழம் புளிக்கும். ஒரு நதி கதை சொல்லுவார் இல்லையா, இந்த திராட்சை பழம் புளிக்கும் எட்டாக இருக்கிறதுனால. அது போல எனக்கு கர்மயோகம், ஞான யோகம் பிடிக்காது, என்னால பண்ண முடியாது, அதனால அது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சரணாதி பண்ணிக்கிறேன்னு நம்ம சொல்லலாம். ஆனா பெரியோர்கள் அப்படி இல்லை. அவர்கள் நல்ல கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் விடுகிறார்கள் என்றால் சக்தி இல்லாமல் விடவில்லை, அவர்கள் சொரூப விரோதம்ங்கிற ஒரு காரணத்தினாலதான் விடுகிறார்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org